எங்கள் வீட்டு பெரிய 100 அடிக்கு மேலே காம்பவுண்டில் எழுதி வச்சுருக்கேன், சாத்தானே இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிறது, என் கேட்டுக்குள்ளே நுழையாது. ரோட்டில் போகிறவங்கள பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க. Satan, the blood of Christ against you, don't touch me. சாத்தானே இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருது, எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாதேன்னு. அவ்வளோ தூரம் பயந்து சாத்தான் ஓடி போகிறாங்க. வாதை கூடாரத்துக்கு வரல, பொல்லா போகிறேன். நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? சென்னையிலே மோசமான இடம் புழல். அங்கே தான் 2000 கைதிகள் இருக்கிறாங்க. எல்லா தமிழ்நாட்டு கொள்ளைக்காரன் அங்கே தான் இருக்கான், கொள்ளைக்காரன் அங்கே தான் இருக்கான். எனக்கு அட்ரஸே புழல் ஜெயில் தான். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. எங்கேருந்து வரமா? புழல் ஜெயிலேருந்து வரமா? அதான் எனக்கு அட்ரஸுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன், தப்பாக இது பண்ணிடாதீங்க. பத்மாவதியா ஜெயிலுக்கு போனாங்கன்னு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். 800 ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எங்க இயேசு கைதியாக தான் மரித்தாரு. கடைசி அவர் ரட்சித்தது ஒரு கைதி தான், பரலோகத்துக்கு கொண்டு போன ஒரு கைதி தான். ஆச்சரியப்பட்டாங்க, என்னங்க கைதியை நேசிக்கிற ஒரு கடவுளா? அவர் தான் என் கடவுள், கைதியை நேசிக்கிற ஒரு கடவுள்.